இது என்ன இது? அரே நீ அப்பா. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தர்மாகோல் பால்ஸ்ல நம்ம எப்படி இந்த டிசைன்லாம் பண்ணோம்ல, டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் பண்ணும்போது இது நமக்கு தேவைப்படும். இது நம்ம துணியில வச்சு நம்ம நல்லா ரோல் பண்ணி, நம்ம நூல் இருக்கு இல்லையா? அந்த நூல்ல நல்லா சுத்திட்டு, நூல்ல நல்லா இது மாதிரி நல்லா மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நல்லா கவர் பண்ணிட்டு, லைட்டா அத நூல்ல வச்சு நல்லா ஒரு சுத்து சுத்தணும். சுத்திட்டு நம்ம பூ கட்டுறோம் இல்லையா? அது மாதிரி சுத்திட்டு அப்படியே ஒரு அல்லு போட்டுக்குங்க. அல்லு போட்டீங்கன்னா, சுத்திட்டு அல்லு போட்டீங்கன்னா, அது நல்லா ஸ்ட்ராங்கா நின்னுக்கும். இது உங்களுக்கு இந்த டிசைன்லாம் பண்றோம் இல்லையா? அப்ப நம்ம நெக்கு, இந்த பின் பார்ட்டு, அப்புறம் கையி இது மாதிரிலாம் நம்ம வைக்கும்போது இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு சின்ன டிப்ஸு தான் இது. இது மாதிரி பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா, நம்ம சேலையோட கலரு ஒண்ணா இருக்கும். நம்ம இந்த ப்ளவுஸோட கலரு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இந்த மாதிரி மாத்தி குடுக்குறப்ப நமக்கு நல்லா தெரியும். பார்க்கவும் நல்ல லுக்கா நல்லாருக்கும். அதே மாதிரியே இது மாதிரியே 4 இப்ப எத்தன தேவைப்படுதோ, அத நம்ம செஞ்சு வச்சுட்டு, இது மாதிரி குடுக்கணும். இதுதான் சிம்பிள் வீடியோ பாருங்க அப்படியே. இது மாதிரி நம்ம இப்ப ப்ளவுஸுக்குங்கிறப்ப நமக்கு நெறைய அது மாதிரி தேவைப்படும். அப்படிங்கிறப்ப இது மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். செஞ்சு வச்சுட்டு, நம்ம இது மாதிரி எப்படி கவர் பண்றோம்னா, இப்ப கைக்கு அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இது மாதிரி வச்சுக்கங்க. இந்த பீஸ் அந்த உள்ளார இருக்கிற மாதிரி, அந்த உள்ள நமக்கு இந்த கவர் ஆயிரும். அந்த பால்ஸ் உள்ள வச்சு நம்ம அடிச்சுட்டு, இப்படி திருப்பி பார்த்தோம்னா, நீட்டா கவர் ஆகும். இது மாதிரி 2 பீஸ் வச்சுக்கங்க. வச்சுட்டு நான் கையில அடிக்கும்போதும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மாரி வச்சுட்டு, கீழ ஒரு பீஸ் வச்சுட்டு, அடிச்சுட்டு வந்துருங்க. அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மேல ஒரு பீஸ வைங்க. இது மாதிரியே அடிச்சுட்டு வந்துட்டோம்னா, ஏன்னா நம்ம அடிச்சுட்டு இது பண்றதுக்கு இது மாதிரி முதல்ல அடிச்சுருங்க. பால்ஸ வச்சு அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மேல ஒரு பீஸ் அந்த பிசிறு தெரியாததுக்கு. அடிச்சுட்டு திருப்பி பார்த்தோம்னா, உங்களுக்கு நீட்டா ஃபினிஷிங் ஆயிரும். நல்லாருக்கும். நீட்டா இருக்கும். இப்ப இத அடிச்சுட்டோம். அந்த எக்ஸ்ட்ரான பீஸ லைட்டா அத கத்திரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒட்ட கத்திரிச்சிராதீங்க. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ கத்திரிச்சிருங்க. இப்ப அதுக்கு மேலேயே ஒரு பீஸ வச்சு அடிச்சிரணும். இது மாதிரி கரெக்ட்டா அந்த பால்ஸ் மட்டும் மறையிற மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுருங்க. அதுல உங்களுக்கு அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு நேரா அடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தெரியலன்னா ஃபர்ஸ்ட் அடிக்கிறவங்க இது மாதிரி அடையாளப்படுத்திக்கங்க. அடையாளப்படுத்திட்டு, அத பெரட்டி விட்டு நம்ம பார்த்தோம்னா நீட்டா கவர் ஆயிரும். அந்த பிசுறெல்லாம் உள்ள போயிரும். திருப்பி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீட்டா பார்க்க அழகா இருக்கும். நம்ம வேணும்னா மேல ஒரு தையலு இது மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி படிமான தையல் போட்டீங்கன்னா, இன்னும் அது கரெக்ட்டா நல்லா நீட்டா இருக்க மாரி ஃபினிஷிங் ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.